minimum 3 years. Create React app admin panel அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதனுடைய கோர் லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு யூஸ் எஃபெக்ட் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த அட்மின் பேனலை நீங்கள் ஒரு அட்மின் பேனல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த அட்மின் பேனலுக்கு எப்படி டிசைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் பூஸ்டப் அட்மின் பேனர் ஃப்ரீ டவுன்லோட்னா பண்ணிக்காதீங்க. இதோ இருக்கு, சின்னதாக பண்ணாலே போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பேஜ். ஓகேவா? இந்த பேஜ்ல நீங்க அந்த நம்ம ஏபிஐ வந்து டம்மி ஏபிஐ இருக்குல்ல, அந்த டம்மி ஏபிஐல டோக்கனை செட் பண்ணிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ், நேற்று இவன் சொல்லிட்டு இருந்தாங்க லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்லாம். ஸோ அந்த விஷயத்தை தான் பண்ண போறோம். இந்த அட்மின் பேனலை தயவு செஞ்சு உட்காந்துட்டு ரெடி பண்ணுங்க. ஓகேவா? இதுல டேட்டா கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் நீங்க ரீட் பண்ணணும். ஓகேவா? இதுல ஆட் பண்றதே தான். சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு பேஜை மட்டும் போட்டு வைங்க. இதுல ஒரு ஏதாவது கிளிக் பண்ணா ஆட் யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை வர வைக்கிறது பார்த்துக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட் யூசர். ஓகேவா? ஒரு ஏபிஐ எடுத்து அந்த ஏபிஐயோட டேட்டாவை இதுல லிஸ்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ உங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா, லாகின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ அதை தான் நான் டிசைன் இல்லாம பண்ண போறேன். எனக்கு இது தேவையில்லை. ஈவினிங் பேட்சை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ரெடி ஆகணும். ரெடி ஆகிற டைமில் இதுதான் ரெடி ஆகுது. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, லாகின் பேஜில் ஒரு ஏபிஐயை கால் பண்ண போகிறோம். அதனுடைய டேட்டாவை வாங்கிட்டு எப்படி ஆத்தென்டிகேட் ஆனால் ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும், ஆத்தென்டிகேட் இல்லை அப்படின்னா அதே பேஜில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த அந்த யூஸ் எஃபெக்ட்ல நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட்ல டேட்டாவை வந்தாச்சு. ஆனால் நம்ம ஸ்டாட்டிக்காகவே ஒரு டேட்டா கொடுத்து உங்களுக்கு மேனிபுலேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸ்டாட்டிக்காகவே டெலிட் பண்ணிட்டேனா? ஓகே. அந்த டேட்டாவை வாங்கி நான் உங்களுக்கு மேனிபுலேட் பண்ணுவேன். ஸோ இப்போ அகைன் அதே ப்ராசஸை இன்னொரு டைம் நல்லா புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். வந்துச்சா? இது ஒன்று எனக்கு அது தேவையே இல்லைப்பா. npm start அப்படின்னு கொடுக்குறேன். $3000 ரன் ஆகும். வெப் விட்டல்ஸ், இந்த விட்டலை விட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வரேன். இப்போ தேவையில்லாத இன்னைக்கு நாளைக்கு நடக்கிற கிளாஸை தயவு செஞ்சு கட்டடிக்காம வந்து உட்காருங்க. கெஞ்ச வைக்காதீங்க. இது 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 தேவை கிடையாது. ஸோ டெலீட் ப்ளீஸ். ஸோ ரிமூவ் app.jsல app.css இருக்கணும். இது தேவையில்லை. ஸோ இது மட்டும் ஹலோ app.cssல ஓகே, index.jsல கரெக்ட். இப்போ ஹலோ அப்படின்றது வந்து நிற்கும். ரைட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். என்னென்ன புதுசாக அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஏற தேவையில்ல, காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறேன். ஓகேவா? இந்த காம்போனன்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். இது என்னன்னா ஆத்தென்டிகேஷன்னா லாகின் ரிஜிஸ்டர் பண்ணுறது இங்கே இருக்க போகுது. இன்னொரு ஃபோல்டர் வந்து யூசர். உள்ளார போனதுக்கு அப்புறம், ஓகேவா, உள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். login.js அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் எழுதணுமா இல்ல பழசா இருக்கிறத காப்பி பண்ணி போடலாமா? யார் இது?
வா வா. யார் அது? யாருன்னு தெரியல. ரைட்டு, ஆதி நீதான். மோகனே, நான் மட்டும் 100 டைம் எழுதணும், நீ ஒரு டைம் கூட எழுதாது. ஓகே, இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, லைக் சிம்பிளா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், இதுதான் என்ன அர்த்தம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கணும். உங்களுக்கு சொல்லி எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ரிட்டன் ஒரு ஃப்ராக்மெண்ட்டுக்குள்ளார லாகின் div label email input type email id ஸ்டாட்டிக்கா தான் இது பண்ண போறோம், இருந்தாலும் placeholder enter email button value login. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் பண்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே, அப்புறம் எதுக்குங்க நீங்க பண்ணவே மாட்டீங்க? அப்படியே ஒரு கதை சொல்லிங்க பாரு, நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட பல்லே கூசாது சொல்லும் போது, ஆனா நல்லா பேசுவீங்க. app.js ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் என்ன பண்ண போறேன்னா app.js தான் இது பண்ண போறேன். ஸோ எனக்கு ரவுட்டிங் கான்செப்ட்னா தேவை. ஓகே, ரவுட்டிங் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி சிம்பிளா லாகின் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். காம்போனன்ட்ஸ்ல ஆத்துல லாகின் அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு இனிஷியல் பேஜ் லாகின் இப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன். ஓகே, லாகின்ல எல்லாமே வந்தாச்சு. இப்போ போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இதை நீங்க டிசைன் பண்ணுங்கன்ற நான் இப்ப பண்ற மாதிரி. ஆனா நீங்க இதுக்கு டிசைன் எழுதுனா எனக்கு எழுத தெரியாது. ஓகேங்களா? டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஓகே, அழகா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இதை எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு பேஜும் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஸோ எனக்கு அந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றதெல்லாம் ப்ராபப்ளி தேவைப்படும். அதனால npm install axios இந்த பேக்கேஜ் API யூஸ் பண்றதுக்கு தேவை. அடுத்தது ரியாக்ட் ரவுட்டர் டாம், இது ரீடைரக்ஷனுக்கு. வேற ஏதாவது தேவைப்படுமா? இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. அது என்னன்னா அலர்ட், என்ன சொல்றதுன்னா பேர் மறந்து போச்சு. சப்போஸ் இப்ப ஏதாவது சர்வர் சைடு எரரா இருந்துச்சுன்னா அதை காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் அப்படின்றது நார்மலா வராது. இந்த ஸ்வீட் அலர்ட் அப்படின்னு இந்த மாதிரி டிசைனோட வரும். ஸோ இந்த ஸ்வீட் அலர்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 பேக்கேஜை அட் அ டைம்ல இன்ஸ்டால் பண்ண போறேன். ஏன்னா நமக்கு தெரியும் அப்படின்னும் போது நீங்க இந்த மாதிரி மல்டிபிள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் பண்ணும். ஆக்சஸ் ரியாக்ட் ரவுட்டர் டாம் ஸ்வீட் அலர்ட் என்டர் அடிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா npm start அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்கும். ஓகே, அது ரெடி ஆகிட்டு வந்துடும். இப்போ சிம்பிளா இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன சிம்பிளா அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். நியூ ஃபோல்டர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போ ஆத்துன்னு தனியா இருக்கு, டேஷ்போர்ட்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் அப்படின்றது பிஃபோர் லாகின்க்கு முன்னாடி யூசர் அந்த இடத்துல தான் இருப்பாங்க. லாகின் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்தென்டிகேஷன் ஃபோல்டருக்கு போக வராங்க. ஓகே, இந்த ஃபோல்டர்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா டேஷ்போர்டு ஜேஎஸ், இதையுமே ஃபியூச்சரா இன்னும் கொஞ்சம் காம்பனண்டா பிரிச்சிடுறேன். டேஷ்போர்ட் ஆனா ஒரு ஃபைலுக்காக ஒரு ஃபோல்டர் ஆனா கிடையாது, இதுல நிறைய விஷயம் வரும். இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்றதுக்காக ஓகே டேஷ்போர்ட்
டிஸ்க்ளைமர் தான் auth user மட்டும் தான் டேஷ்போர்டு வருவாங்க. so the page only visible to authentication. ஓகே, வேற ஏதாவது தப்பானா? ஓகே, டேஷ்போர்டுன்னு இப்போ நம்ம ப்ரௌஸ் ரவுட்டரோட கான்செப்டை எடுத்துக்கிறோம். கான்ட்டு புரியல எனக்கு என்னவா அட்மின் பேனல் சோர்ஸ் ஏதோ சொல்லுது இல்லைன்னு. ப்ரௌஸ் ரவுட்டர் போயிடும். என்னடா ரியாக்ட் ரவுட்டர் இந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல app.jsல பேக்கேஜஸ் எல்லாத்தையும் மேலே எடுத்துட்டு வந்துருங்க. காம்பவுண்ட்ஸுமே மேலே இருக்கும், சிஎஸ்எஸ் மட்டும் கீழே. ஓகே, இப்போ இந்த ப்ரௌஸ் ரவுட்டரை காப்பி பண்ணிக்கிட்டு இதை இப்படியே தூக்கிட்டு இங்கே வச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இது தேவை. ஸோ பேக்ஸ்லாஷு லாகின் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இன்னொன்று இப்போதைக்கு டேஷ்போர்டுன்னே வைக்கிறேன். ஆனால் ஒரு டவுட்னா, சொல்றா. இப்போ இன்டர்வியூ போனால் இந்த மேலே சின்டெக்ஸ் எழுதுவீங்களே, இப்போ மேலே இம்போர்ட் ப்ரௌஸ் ரவுட்டர் ரவுட்ஸ் ரூட் அதெல்லாம் எழுதுனீங்கல்ல? ஆமாம். அதை இன்டர்வியூ போனால் கொஸ்டின் பண்ணால் நம்மளே தானே அது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரிண்ணா, அது கான்செப்ட் மட்டும் கேட்பாங்க. ப்ரௌஸ் ரவுட்டரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்னா ரியாக்டோட பிரதான வேலை என்னன்னா காம்பனண்ட் பிரிக்கிறது. அதுக்கு ஒரு பேஜ் இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. ஓகேவா? அதை கையை பிடிச்சி அந்த கையை பிடிச்சி கூட்டு போகிறதான் இந்த ரியாக்ட் ரவுட்டர்டா அப்படின்னு சொல்லணும். நான் சொன்ன மாடலில் சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ இந்த பேஜுக்கு இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா கான்செப்ட் என்னன்னா லாகின் பேஜில் இருக்கும். இப்போ இது என்ன பேஜில் வர்றோம் அப்படின்னா லாகின் பேஜில் காட்டுது. இப்போ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ரீடைரக்ட் டு டேஷ்போர்ட் பேஜ். ஓகேங்களா? டேஷ்போர்டு பேஜ். இப்போ இதில் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம். இப்போ ஆன் கிளிக்கு இதெல்லாம் எழுதணுமா? நல்லா வருவீங்க. ஆனால் நீங்கள் validate login அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்காவே நான் இப்ப let form data equal to email ஒரு API ஒன்று பார்த்தோம். அந்த APIல இது இருந்தா ஓகே. இங்க அந்த API இந்த APIக்கு இதோ இருக்கு பாரு. இந்த API வந்து போஸ்ட் மெத்தடு. இமெயில் இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு இது கரெக்டாக தானே ஒர்க் ஆச்சு. இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இமெயில் பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் ஒர்க் ஆகாது. சரி சார், தப்பாக இருந்தால் ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓ மை காட், அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கணும் போல. இமெயில் கரெக்டாக இருக்கணும் போல. யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகே, ஏதோ ஒரு வேலிடேஷன் எழுதிருக்காங்க. பாஸ்வேர்டு நம்மளோட இஷ்டம் தான் போல. ஸோ இந்த இமெயில் கொடுத்தா தான் வேலிடாக போகும். அப்போ நமக்கு சப்போஸ் இது தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அலர்ட் மெசேஜை யூசருக்கு காட்டணும். ஓகேவா? அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் அந்த ஸ்வீட் அலர்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஓகே, இப்போ இந்த ஏபிஐயை ஆன் கிளிக் பண்ணும்போது யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்சிஐஸ் வந்து தேவைப்படுது. ஆக்சிஐஸ் இப்போ இவர்கிட்ட போயிடும். இங்கே போனீங்க அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி தான் ஆக்சிஐஸ். அதுக்கு முன்னாடி இதை இம்போர்ட் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்மளே எழுதிக்கிறோம். ஆக்சிஐஸ் இதை காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய இடத்துல இப்படி போட்டுக்குவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நான் இந்த ஃபார்ம் டேட்டாவை போட்டுக்கிறேன். ஏன்னா அதுலேயும் அதே ஃபார்மேட் தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமோட நான் இப்படி வச்சிருக்கேன். ஓகே, இங்கே இந்த யூசர் நேமு இது. ஸோ பாஸ்வேர்டு எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? செக் பண்ணிப்போம். எங்க அது
import access இது ஈஸி தான், அதனால நம்மளே எழுதி. ஸோ ஆன் கிளிக் பண்றேன், இங்க வருது ஈவெண்ட் இப்படின்னு போகுது, கன்சோல் ரெஸ்பான்ஸ். முதல்ல இதை காலையிலே இது ப்ராப்ளமா இருக்கு, இப்படி எரர். ஓகேங்களா, இப்படி. ஓகே, இதுல ஆன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஏபிஐ கால் பண்ண போறேன். அந்த ஏபிஐ யாரு அப்படின்னா இதுதான் அந்த ஏபிஐ. இந்த ஏபிஐ இதை தூக்கிட்டு இப்படி போட போறோம். இப்ப இங்க போயிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்படி போயிட்டு கன்சோலை கிளியர் பண்ணிப்போம். நெட்வொர்க்லையும் பார்க்கலாம், கன்சோல்ல ரெஸ்பான்ஸ் அதை லாக் போட்டிருக்குன்றதால தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ல டேட்டால டோக்கன் இருக்கு. சப்போஸ் தப்பா கொடுத்தேன் அப்படின்னா எரர். என்ன எரர்னா ரெஸ்பான்ஸ்ல டேட்டால எரர்ல யூசர் நாட் ஃபவுண்ட். அப்ப நம்ம அந்த எரரை தான் யூசருக்கு த்ரோ பண்ணணும். எப்படின்னா நீங்க ஸ்டாட்டிக்கா தானே கொடுக்குறீங்கன்னா இன் ஃபியூச்சர் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு டேட்டா கொடுக்க போறீங்க, அந்த டேட்டா பேஸ்ல இருக்கான்றதெல்லாம் செக் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த டோக்கனை தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த ஆத் டோக்கன் அப்படின்ற இடத்துல ஸ்டோர் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்ப்போம். இது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இது நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ சின்ஸ் வி ஆர் டெவலப்பர், இப்ப இஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது வச்சிருக்காங்க, மக்கட்ட மாதிரி வச்சிருக்காங்க. ஓகே, ரெஸ்பான்ஸ்ல டேட்டா டாட் எரர் அப்படின்னு இருந்தா ஓகேவா, எரர் மெசேஜை த்ரோ பண்ண போகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படின்றத பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போக போகுது, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண போகுது, இந்த இடத்துக்கு போய் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்வீட் அலர்ட்டை காட்ட போகுது. இந்த ஸ்வீட் அலர்ட்ன்றது இருக்கா, இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்க ப்ராஜெக்ட் பண்றதுக்கு உள்ளார ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதுல இந்த எரர் மெசேஜுக்கு இந்த விஷயத்தை எடுத்து போட்டா ஒர்க் ஆகும் அப்படின்றான். இப்படி போட்டு சம்திங் வென்ட் ராங்குக்கு பதிலாக நம்ம கிட்ட தான் டேட்டாவே இருக்கு, அதனால என்ன எரரோ அதே காட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெக்கார்டு வருது. அப்ப அந்த விஷயத்த நான் ஆத் டோக்கன் அப்படின்றதுல போட்டு டேட்டா டாட் டோக்கன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் டோக்கனை இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ண போறேன். ஒன்று சக்ஸஸாக இருந்துச்சுன்னா இங்கே போயிடும், ஃபெயிலியராக இருந்துச்சுன்னா அந்த அலர்ட் மெசேஜை காட்டு அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆமாம் அலர்ட் மெசேஜ் தான் காட்டணும், காட்டல. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓ மை காட், ஐயோ சாரிங்க, இப்போ இதை எரர்ல காட்டுது, இந்த இடத்துல காட்டும் சரிங்களா. தென் கேட்ச்னு அதே மாதிரி சக்ஸஸாக இருந்துச்சுன்னா இங்கே வரும், எரராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா, கேட்ச் வரும். அப்போ ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா எரர் இந்த இடத்துல இப்போ காட்டு அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் இல்லை எரர் டாட் ரெஸ்பான்ஸ் கண்ட்ரோல் போட்டுட்டேன், கன்சோல் போட்டுட்டு என்னதான் பிரச்சனைன்னு பார்ப்போம். எரர்ல ரெஸ்பான்ஸ்ல டேட்டால எரர்ல ரெஸ்பான்ஸ்ல ஆடா உன்னை தூக்கின்னு போய் வெயில போட. எரர்ல ரெஸ்பான்ஸ்ல டேட்டால எரர், எரர்ல ரெஸ்பான்ஸ்ல டேட்டால எரர். அற்புதம், இப்படிதான் எழுதணும். இப்போ வரும் ஹூப்ஸ் யூசர் நாட் ஃபவுண்ட் அப்படின்னும் போது அந்த யூசர் வந்து வேலிட் யூசர் இல்லை அப்படின்றத நம்ம யூசருக்கு சொல்றோம். சரி,
இப்போ இந்த வர டேட்டாவை நம்ம எப்படி வேணாலும் மேனிபுலேட் பண்ணிக்கலாம். வர டேட்டா இப்போ ஸ்மால் கேஸ்ல இருக்கா, இது உனக்கு வேணும் அப்படின்னா நீங்க 2 அப்பர் கேஸ் இல்ல அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு யூசர் நாட் ஃபவுண்ட்னு வருதா, இஃப் யூசர் நாட் ஃபவுண்டா இருந்துச்சுன்னா எனக்கு வேற ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டு அப்படின்னு கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா யூசர் நாட் ஃபவுண்ட்னு வருது, அப்ப யூசர் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இருக்கு அப்படின்னா என்ன பண்றது? இருக்கு அப்படின்னா இப்ப என்ன பண்ணணும் அதை தான் இப்ப பார்ப்போம். இப்ப டேட்டாவை இருக்கு அப்படின்ற கண்டிஷனுக்கு போகும். இருக்கு அப்படின்னா அவனை ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ். ஓகேங்களா? அதாவது டேஷ்போர்ட் பேஜ். ஓகேங்களா? அப்ப அட் த சேம் டைம் என்ன செய்யணும் அப்படின்னா அவன் இருக்கானா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒரு கீ இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஆத் டோக்கன் இது செட் ஆயிடுச்சு, ஆனா அது அதே பேஜ்ல தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின். ஆத் டோக்கன் இருக்கு ஸ்டில், ஆனா அது இந்த பேஜ்ல தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to push. என்ன பண்ணணும் அப்படின்னா இத இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். எப்படி ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்துருக்கனா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். என்னன்னா ஆல்ரெடி தான் ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்கு, இப்ப அந்த பேஜ் போக கூடாது. எந்த பேஜ் போகணும் அப்படின்னா டேஷ்போர்ட் பேஜ் அப்படின்னு வந்து நிப்பீங்க. ஓகே, சரி, டேஷ்போர்ட் பேஜுக்கு போகுது. டோக்கனு கொடுத்ததுக்கு அப்புறம் டேஷ்போர்ட் பேஜ், டேஷ்போர்ட் பேஜுக்கு போயாச்சு. கரெக்டா? டேஷ்போர்ட் பேஜுக்கு போயாச்சு. இப்ப திரும்ப அது லாகின் பேஜுக்கு வருது. ஐயோ, அதனால என்ன அவனுக்கு பிரச்சனைனா ஆத் டோக்கன் இருக்கும்போது எதுக்கு லாகின் பேஜ் வரும்? ஆத் டோக்கன்ல வேல்யூ இருக்கும்போது எதுக்கு வரணும்? ஓகேவா? இப்ப நீ ஆத் டோக்கன் இல்லாமே நீ டேஷ்போர்ட் போட்டாலும் அது போகும். அப்புறம் இது என்ன ஆத்தென்டிகேஷன் பேஜ், ஆத் யூசர் ஒன்லி பெர்மிட்டட் டு திஸ் பேஜ் அப்படின்றதெல்லாம் சும்மா கட்டுக்கிறது தானே. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜை வச்சு we have to manipulate the routes. எப்படி அப்படின்னா இந்த பேஜ்ல தான் எல்லா டேட்டாவுமே ரீடைரக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்ம லெட் இல்ல கான்ஸ்ட் யூசர் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும். லோக்கல் ஸ்டோரேஜ்ல கெட் ஐட்டம் பண்ண போறேன், அவன்கிட்ட டோக்கன் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்த கன்சோல் லாக் போட போறேன். இப்பதான் நம்மளுடைய மூளை கிரிமினலா யோசிக்கும். என்ன கிரிமினல்? அதான் டோக்கன் இருக்கு, டோக்கன் இருக்கு, ஆனா இந்த பேஜுக்கு வரக்கூடாது. டோக்கன் இருந்தா இந்த பேஜ் வரவே கூடாது. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிஷன் எழுதணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா ரவுட்ஸ் இருக்கா, இந்த இப்படி போட்டு இஃப் யூசர் டோக்கன் இருந்துச்சுன்னா நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இவனை அப்படியே முடிச்சு விட்டுறேன். யூசர் டோக்கன் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா டேஷ், இல்ல ஈக்குவல் டு நல்லா இருந்தா டேஷ்போர்ட், அப்படி இல்லை அப்படின்னா இந்த உங்களுக்கு கோட இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன். ஒன்றும் இல்லை, ரவுட்ஸ்ல 2 விதமான ரவுட்ஸ் வரப்போகுது. இப்போ பேக் ஸ்லாஷே தான் வச்சிருக்கேன். பேக் ஸ்லாஷ் 1 வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல். ஓகேவா? நாட் ஈக்குவல்னா ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா இந்த பேஜுக்கு வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா லாகின் பேஜ். இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, பேக் ஸ்லாஷுக்கு டோக்கன் இருக்கு, அதனால இங்க வந்துடும். நீ இப்ப பேக் ஸ்லாஷ்னு போட்டு லாகின் பேஜ் போகணும்னு நினைச்சா போகாது. ஏன் போகாதுன்னு நீ தான் வேலிட் யூசரா இருக்கியே. சரி, வேலிட் யூசர் இல்லை அப்படின்றது எப்படி சொல்றது அப்படின்னா இதை எடுத்து இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணும். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணா லாகின் பேஜ் வந்துடும். எப்படா இது அப்படின்னா செக் பண்ணும் யூசர் டோக்கன் இருக்கா. யூசர் டோக்கன் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இருந்தா இந்த பேஜுக்கு வந்துடும். இல்ல நாட் ஈக்குவல் டு நல்னா பேக் ஸ்லாஷ் அப்படின்னா இந்த பேஜ் போகணும் அப்படின்றது கணக்கு. புரியுதா? புரியுதுண்ணா. என்ன ஒரு மயான அமைதி. நான் உங்களுடைய மனசை ஏதாவது